அந்த தியேட்டர்ல உட்காந்து பார்க்குற ஒரு அனுபவத்தை உண்மையிலே மக்கள்கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். நாம இப்படி போகும், அப்படி உட்காரும், இப்படி இந்த ரசிக்க மாட்டோம், அப்படி டவுட், அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சேது அப்படிங்கிற ஒரு எல்லாரும் வித்தியாசமான படங்களை மக்கள் கொண்டாடி இருக்காங்க. அது மாதிரி தெரிஞ்சது அவங்க தெரிஞ்சதை வச்சிருக்காங்க. பிசி ஸ்ரீராம் சார் படம் பார்த்துட்டு அடுத்த நாள் மாஸ்டர் பீஸ்ன்னு போட்டிருக்காரு இந்த படத்தை. இந்த படத்தை நான் பாலாசக்தி சாருக்கு காதல் பண்ண வேண்டியது நான் அப்போ பண்ண முடியல. வழக்கின் படம் அப்போ நான் எடுத்தேன். அது என்னுடைய லைஃப்பில் மிக முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டிப்ளஸ் லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். பணிவான வணக்கம். பைசைக்கிள் தீவ்ஸ்னு ஒரு படம், அதை பார்த்துட்டு மார்லன் பிராண்டோ அப்படின்னு ஒரு பெரிய ஆக்டர் வாய்ஸ் கொடுத்தாரு. அந்த படத்தை பார்த்துட்டு சத்யஜித் ரே தான் வீடு சொத்தெல்லாம் அடமானம் வச்சு பதீர் பாஞ்சலின்னு ஒரு படம் எடுத்தார். பதீர் பாஞ்சலி பார்த்துட்டு பாலச்சந்தர் சார், நம்ம பாரதி ராஜா சார், அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் அரங்கேற்ற வேலைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. 16 வேலைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் அந்த படத்துக்கு மேலான வாய்ஸ் கொடுத்த மாதிரி இந்த படத்தை தயாரிக்க வந்ததுக்கு நாம் அனைவரும் ஒரு கைதட்டணும். அந்த ரவிக்குமார் சொன்ன மாதிரி எந்த வியாபார நோக்கமுமே இல்லாமல் பண்ணியிருக்காரு. நான் அந்த படத்தை பார்த்துட்டேன். அந்த பிரமிப்புலேருந்து மீளலை. நான் வழக்கமாக இந்த மாதிரி ரொம்ப விதந்தூதியெல்லாம் பேச மாட்டேன். ஆனால் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு அவை நாகரிகம் காரணமாக நான் பேசுகிறேன். இந்த படம் இதுவரையும் நான் பார்த்ததில்லை. அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு படைப்பை நான் பார்த்ததே இல்லை. மற்ற நிறைய படங்கள் சொல்லுவாங்க, கொஞ்சம் அவங்க நடிக்கல வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மிகையாக சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான், இதை எக்ஸ்பிரஷனை தான் பார்க்குறேன். பட் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறேன், நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படி உணர்வீங்க. இதுவரையும் எந்த படத்துலையும் பார்க்காத, இதுவரையும் சினிமா பார்த்ததுல பார்க்காத ஒரு புது அனுபவத்தை வினோத்ராஜ் கொடுத்துருக்காரு. அவ்வளவு என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா, எனக்கெல்லாம் ரொம்ப ஷேமாகி போச்சு. நான் ஈரானியன் ஃபிலிம் பார்த்துருக்கேன், நம்மெல்லாம் பார்த்துருப்போம் நிறைய ஃபிலிமு. அந்த மாதிரி படம் வரல அப்படின்னு சொல்லி நம்ம படங்களை ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கவிதை மாதிரி எடுத்திருக்காரு. இதை நான் எந்த விதத்துலையும் குறை சொல்லலை. ஏன்னா ரொம்ப நேர்மையான அப்ரோச், ரொம்ப நேர்மையான அப்ரோச். ஒரு பொண்ணை பேய் பிடிச்சிருக்குன்னு இவங்களா நினச்சிக்கிட்டு அது முடிவே பண்ணிட்டு ஒரு சாமியார்ட்ட கூட்டு போறாங்க. இந்த டிராவல் தான் படம்.
எடுத்தோடனையும் அவங்க ஆத்தாக்காரி வந்து அப்படியே தண்ணியை தலைவலியாக ஊற்றிக்கிட்டு சூடத்தை பற்றி வச்சுட்டு சாமி கோயிலில் பண்ணிட்டு இது பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு இவங்க கிளம்புறாங்க. கூட இவனை கட்டிக்க போகிறான் பாண்டி. அந்த கேரக்டரில் தான் நம்ம சூரி பண்ணியிருக்காரு. ஓப்பனிங் ஷாட்டே ராமகிட்டே தடு அந்த மாதிரியான ஒரு இது. இவங்க பேய் பிடிக்கிறதுன்னு கூட்டு போறாங்க. அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்ல யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு அதான் கதை. அதுல இந்த குறியீடு அந்த என்னமோ சொல்லுவாங்களே நிறைய அந்த இதை காமிக்கிறது, அந்த சிமிலி அப்படி, இது எல்லாமே ஒரு வாழ்க்கைய பார்த்த ஒரு நம்ம பக்கத்துல இருந்து பார்த்த ஒரு அனுபவமா அப்படி இருக்காங்க. யாருக்கும் எல்லாத்துக்கும் அந்த அந்த வகையில முக்கியத்துவம் தான். அத நான் உண்மையிலேயே நான் சூரிய பல வடிவங்கள்ல நம்ம பார்த்துருப்போம். பயங்கர காமெடியோட ரொம்ப காமெடியானவும் பார்த்துருப்போம். இப்போ கொஞ்சம் அந்த கருடன்லையும் அந்த விடுதலையிலும் சரி கொஞ்சம் குறைச்சி சொல்றேன்னு நினைக்காதீங்க. அதை தாண்டி அந்த கேரக்டராகவே வாழ்ந்து அந்த அந்த நிற்கிற அந்த நீ ஒரு சீன் நீங்கள் அந்த ட்ரெய்லர் வந்துச்சு, நான் அதை சொன்னால் நல்லா இருக்காது, அந்த நீங்கள் அனுபவத்தை பெறணும். நாங்கள் எதிர்பார்க்காத சீன் அது. அதில் பிச்சு உதறிட்டாரு. உண்மையிலே எனக்கு அந்த சூரிட்டேந்து இருக்கிற நடிப்பெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டாரு வினோத் ராஜன் நான் நினைக்கிறேன். உண்மையிலே அவ்வளவு ஒரு இன்வால்மெண்டோட. இதுக்கு பிறகு பெரிய ஹீரோக்களும் பெரிய நடிகர்களும் ஆத்ம திருப்திக்காக ஒரு படம் வினோத் ராஜோட கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது அந்த தொழில் நிறுத்தி அந்த பக்தியை, அந்த கிராஃப்ட்மேன்ஷிப். வெறும் நல்லவனா இருந்தா மட்டும் பார்த்தாது, வல்லவனா இருக்கணும் இல்லையா? வல்லவனாவும் இருக்கிறான், நல்லவனாவும் இருக்கிறான், அந்த நேர்மையா இருக்கிறான். என்ன எடுக்கணும் வித்தை காமிக்கிறதுனா அது ஒரு வேற கருத்தை வச்சுக்கிட்டு வித்தை காமிக்கலாம். வித்தை நல்லா பண்றான்னு. ஆனா கருத்தும் கரெக்டாக வச்சு கண்டென்ட் தான் சமீபத்தில் உலகிட்டு இருக்கோமே, அந்த கண்டென்ட்டும் அந்த மேக்கிங்கும் அப்படி ஜெல்லாகி வருது. நீங்க கண்டிப்பா எந்த விதமான ஒரு விமர்சனமும் அவன் மேல வைக்க மாட்டீங்க நண்பர்களே. நான் அறிவிட்டு சொல்றேன். நான் இத கண்டிப்பா அந்த தியேட்டர்ல உட்கார்ந்து பாக்குற ஒரு அனுபவத்தை உண்மையிலே மக்கள்கிட்ட இருந்தா நம்ம கத்துக்கணும். நாம இப்படி போகும், அப்படி உட்காரும், இப்படி இந்த ரசிக்க மாட்டோம், அப்படி டவுட், அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சேது அப்படிங்கிற ஒரு எல்லாரும் வித்தியாசமான படங்களை மக்கள் கொண்டாடி இருக்காங்க. அது மாதிரி இந்த படத்தை தியேட்டர்ல கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த அனுபவத்தை கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நடிகரும், நான் பேசுற எனக்கு தெரியல எனக்கு அந்த நடிகர்கள் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எழுதுவீங்க, கண்டிப்பா எழுதுவீங்க, எல்லா நடிகர்களும் எழுதுவீங்க. அது மாதிரி இந்த கேமராமேன் சிங் சவுண்டு, ஐயோ எனக்கு கிட்டத்தட்ட பொறாமையாவே இருந்துச்சு. அதாவது மியூசிக்ங்கிறது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி வருதுதான். இப்ப ஒருத்தன் பாக்குறான் அப்படின்னா அவன் சரியான நடிக்கலன்னு வச்சுக்க, ஒரு மியூசிக் பண்ணும்போது என்ஹான்ஸ் பண்ணும். இது எந்த என்ஹான்ஸ்மெண்ட்டும் கிடையாது. அவன் மூச்சு விட்டு அப்படிங்கும்போது நமக்கே பக்குன்னு இருக்கு. இப்படி இது சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை டேக்கு, எத்தனை எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கும். ஒரு கேப்பர்னம்னு ஒரு படம் நீங்க கண்டிப்பா பாருங்க, ஓடிடியில் இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல. அந்த படம் பார்த்து மிரண்டு, அது வெற்றிமாறன் சொல்லி பாருங்கன்னு சொன்னார். அப்படி பார்த்து அதுக்கு இணையா நம்ம ஊர்ல அது புரியாத கதையெல்லாம் கிடையாது, நம்ம பசங்க நம்ம ஆளுங்க பண்ண அந்த ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணி கொடுத்த இந்த வினோத்குமாருக்கும்
அந்த டீமுக்கும் இதை தயாரித்த சிவகார்த்திகேயனுக்கும் இதில் நடித்து பெரிய நடிப்பறக்கனான சூரிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் பணிவன்போடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த அனுபவத்தை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சத்யா சினிமாஸில் இந்த மாதிரி விழாவுக்கு போகிறேன்னு சொன்னேன். ரைட்ரு காலையில் வந்து கேட்கும்போது ஆடியோ லாஞ்சான்னு கேட்டார். எனக்கு சிரிப்பு வந்துச்சு, ஏன்னா இந்த படத்தில் மியூசிக் டைரக்டரே இல்லை. எப்பயுமே இங்கே வந்தால் ஆடியோ லாஞ்சுக்கு தான் வருவோம்னு நினச்சிட்டு கேட்டாங்க. இல்லை ட்ரெய்லர் லான்ச்சு அப்படி சொன்னேன். சமயத்தில் இந்த படம் பார்த்தோம். அதாவது ஒரு 5 பேர் வந்து நாங்கள் அசிஸ்டன்ஸு, சரண் சாரு, ஒரு 5-6 பேர் வந்தோம். படம் பார்த்துட்டு ஆஃபீஸ் போனதுக்கு பிறகு அடுத்த நாள் ஒவ்வொருத்தரும் உள்ள வரும்போதும் நான் தூங்கவே இல்லை சார். நானும் தூங்கவே இல்லையா? ஒவ்வொருத்தரும் அதே தான் சொல்கிறாங்க. போஸ் வந்தார். அவனா படம் நல்லா இருக்கா? என்ன மாதிரி படம்? என்ன மாதிரி படம்னா அதுக்கு உதாரணம் சொல்றதுக்கு காதல் மாதிரி இருக்குமா? வழக்கென்னா இல்லை வேற சேதா, பைசைக்கிள் தீவ்ஸா, உலகம் மொத்தமாக இருக்கிற என்னென்னமோ நல்ல படம்லாம் உதாரணம் கேட்டாலும் எந்த படத்தையும் சொல்ல முடியல. இது எது மாதிரியும் இல்லை. சினிமா வந்து காலங்காலமா பாலா சார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒரே ரேஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கடத்தி கொண்டு வந்து நம்ம பார்த்து பிரமிச்ச மிகப்பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே அப்படிதான் வளர்த்து எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. பாலச்சந்தர் வந்து மிகப்பெரிய டைரக்டர். ஆனா பாரதியார் சார் வந்து தொடர்ந்து 2 படம் நல்ல படம் பண்ணோன்னு இவன் காலையில் அவ்வளோதெல்லாம் இருக்கு அப்படி ஒரு படம் பண்ணிட்டாருன்னு சொன்னாரு. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தங்களும் புதுசா வந்துட்டே இருக்காங்க. அதான் இந்த சினிமா. இந்த படம் இது வந்து எப்பயுமே இந்த மாதிரி டைரக்டர், முக்கியமான டைரக்டர், அவர் சொல்லுவார், பயமா இருக்க போஸ்டர் பார்த்தா இந்த சொல்ல கதையாக போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு படத்தை பற்றி பேசும்போது கூட இப்போ என்ன கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சுவாங்கன்னா, ஐயோ பயமா இருக்கு, இவங்கெல்லாம் சொல்றாங்க படம் நல்லா இருக்குன்னு. உண்மையிலேயே இந்த படத்தை ஏதோ தேட்டரில் உட்காந்து பார்க்கணும்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வினோத்ராஜ் வந்து பாலாவா, பாலாசக்தி வேலா, மிஸ்கினா, இப்போ உள்ள வெற்றிமாறனா, யாரு எந்த டைரக்டரோட கம்பேர் பண்றது? அப்படி யாருமே இங்க இல்லை இது வரைக்கும். வினோத்ராஜுக்கு வினோத்ராஜ் தான். அது கூழாங்கல் படம் பார்த்துட்டு மணிரத்னம் சார் வந்து ஒரு ஜூம் மீட்டிங்ல கேட்ட சொன்னாரு, படம் பார்த்துட்டீங்களான்னு எல்லாத்தையும் கேட்டாரு. பாலன் வந்து நான் பார்த்துட்டேன் சார்னு சொன்னான். அப்போ அதுக்கப்புறம் தான் நான் அந்த படத்தை பார்த்தேன். தயவு செஞ்சு மிக சரியான விஷயத்தை நம்ம ஜனங்க என்னைக்குமே வந்து அவாய்ட் பண்ணதே கிடையாது. அவங்க வந்து கூத்து பார்த்து அரிச்சந்திரம் அதுல இருந்து டிராமா வரைக்கும் மேடையில பார்த்து பழக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அது மாதிரி இந்த படத்துல இந்த எந்த ஷாட்டும் தெரியாம வைக்கல. ஒரு ஆட்டோ ஷாட் வச்சிருந்தாரு, அவ்வளவு கேப் நிறைய இருந்துச்சு. நான் நினைச்சேன் என்னடா ஒரு இந்த கேமராமேன் என்ன இப்படி ஒரு கேப் விட்டு வச்சிருக்காருன்னு நினைச்சேன். அடுத்த ஒரு தடவை வரும்போதும் தெரிஞ்சது அவங்க தெரிஞ்சதான் வச்சிருக்காங்க. PC ஸ்ரீராம் சார் படம் பார்த்துட்டு அடுத்த நாள் மாஸ்டர் பீஸ்ன்னு போட்டிருக்காரு இந்த படத்தை. இந்த படத்தை வந்து நான் பாலாசக்தி சாருக்கு வந்து காதல் பண்ண வேண்டியது நான் அப்போ பண்ண முடியல. வழக்கின் படம் அப்போ நான் எடுத்தேன். அது என்னுடைய லைஃப்பில் வந்து மிக முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். அவர் மிக முக்கியமான ஆள் பாலாஜி சார். நான் சென்னைக்கு வந்தப்போ அவர் ரூமுக்கு தேடி போகிறப்போ அவர் முதல்ல எனக்கு கதை சொன்னப்பெல்லாம் இந்த படம் என்ன இருக்கோ அந்த மாதிரி கதை சொல்லுவார் அவர். அதனுடைய முயற்சியில தான் ஒரு ஒர்க் பண்ண படம் பார்த்தா சூரியன், ஜென்டில்மேன் இந்த மாதிரி படம் வேலை பார்ப்பாரு. ஆனா கதை சொல்றப்ப மட்டும் அந்த சவுண்டோட சொல்லுவார். முதல்ல ஒரு ரூமுக்கு போறப்ப வெங்காயம் வெட்டிட்டே என்ற ஒரு கதை சொல்றாரு. சாம்ராய் கதையே வந்து நானாப்பட்டையர் இல்லாட்ட மோகன்லால் மாதிரி ஒருத்தர் பண்றான்னு. இந்த பார்த்த படம் இருக்குல்ல, இந்த படத்தை எப்படி சவுண்ட் அந்த எடிட்டர் அந்த கட் பண்ணிருக்காங்க, டைரக்ட் பண்ணிருக்கா அப்படியோ அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சார். ரேடியோ ஓடி இருந்துச்சு, சின்னதா சவுண்டு, அதை ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்காந்து வெங்காயம் வெட்டிட்டு என்கிட்ட கேட்டார், நீ பாம்பே போயிருக்கியாடான்னு. போனதில்லை சார்னு. விடு, நானும் போனதில்லை சொல்லிட்டு ஆரம்பிச்சார். இந்த படத்துடைய ஓப்பனிங்கடா, ஒரு ஸ்ட்ரீட்ல கேட்கிற இந்த சத்தம் தள்ளி கேட்கும் பாத்தியா, அப்படியே லேசா அதை சொல்ல ஆரம்பிக்கிறப்ப ஒரு பொண்ணு வாயில ஒரு நெல்லிக்காய் கதை சொல்ல வராது, அவர் எடுக்கிறவர்.
அவர் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அப்படி இருக்கும், எனக்கு ஆசையா இருக்கும், என்னடா இப்படி சொல்றாரு, நம்மளுக்குலாம் இது வருமா? மகாநதி படம் பார்த்து நாங்கள் 2 பேரும் அப்படி பேசியிருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒரு படம் வரும், அப்படி ஒரு படம் இப்போ வந்திருக்கு. சூரி அந்த கழுத்துல அப்படி போடுறது வந்து அந்த படம் அவருடைய இன்ட்ரடக்ஷன் இருக்கும். எனக்கு பயமா இருக்கு நாளைக்கு தேட்டர்ல இப்படி சத்தம் வருமானு. ஆனா நம்பிக்கை இருக்கு, யாராவது ஒருத்தர் வந்து தள்ளி நின்று நல்ல படம் பார்க்கும்போது சத்தம் போடாதீங்க சொல்றதுக்கு 4 நல்ல ரசிகர் எப்பயுமே ஒரு தேட்டர்ல இருப்பாங்க. அதையும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்போ நம்மளுக்கு என்னென்ன தோணுதுன்னா, அப்ப முதல் நாள் இது பயங்கரமா சண்டை நடந்திருக்கு. அதோடைய இதுலதான் வந்து இன்னைக்கு வந்து இவர் இப்படி இந்த வயசுல பேசுறாரு, அந்த பொண்ணு அடிக்கூட வாங்கியிருக்கலாமோ. ஒரு சிங்கிள் ஷாட் எத்தனையோ படங்கள்ல பாக்குறோம். ஆனா இந்த படத்துடைய ஓப்பனிங்லயே அந்த டைரக்டர் இதுதான் படம், இதை பாருங்க. சினிமாவுடைய மாபெரும் மிகப்பெரிய விஷயமே, டைட்டானிக் பார்க்கும்போது டைட்டானிக் பார்ப்போம், ஒரு காக்காமட்டை பார்க்கும்போது காக்காமட்டை பார்ப்போம். அது அந்த இருட்டுல லைட் ஆஃப் பண்ணது பிறகு அது நடக்கிறது மேஜிக், ஒரு டைரக்டருடைய ஒரு ஆளுமை. இப்ப மிஸ்கின் சார் இருக்காரு, அவர் படத்தை என் படம்டா பாருங்க அப்படி பார்க்க வைப்பாரு. அந்த மாதிரி இது வினோத்ராஜ் படம் இந்திய சினிமாவுக்கு உலக சினிமாவுக்கு மிக முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காங்கிறதுக்கான ஒரு படம். அது வந்து இதை எடுத்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய மிக முக்கியமான, இந்த மாதிரியான நீ கண்டினியூ செய்யுங்க, இந்த மாதிரி ஆட்கள் இப்ப இல்ல, தயவுசெய்து செய்யுங்க, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இது மூலமா வரும். சூரியன் சரி, விடுதலை மூலமா வெற்றிமாறன் கரெக்டா ஒரு சேனல் மாத்தி விட்டுருக்காரு, கண்டினியூ ஆகுது வாழ்க்கையில. கருடன் மிகப்பெரிய வெற்றி. இந்த படத்துக்கு ஓப்பனிங் வரும். இந்த படத்தை தியேட்டர்ல உட்காந்து 100% ரசிப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது புதுசுதான், புது அனுபவம் தான். நம்ம தியேட்டர்ல பாக்குறப்ப தெரியும், இது அனுபவம் பார்ப்பாங்கன்னு நம்புறேன் நானும். எனக்கும் புதுசுதான், எல்லாருக்குமே அது புதுசுதான். எனக்கு தான் அதுக்கு வந்து நீங்க நினைச்சீங்கன்னா என்ன மாதிரி என்ன ஒரு உலகத்தை இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்பெல்லாம் சாரி ஒரு சில வார்த்தைகள் சொன்னதுனால கொஞ்சம் கூட போறேன், என்னால முடியல. இந்த படம் பார்த்ததுல இருந்து அப்படிதான் இருக்கு. இப்போ எல்லாருக்குமான கண்ணாடியை ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க மாட்டி விட்டுறாங்க. புது கண்ணாடி மாட்டி விட்டா அந்த மூடோட தான் போறான். இந்த சாங் நல்லா இல்லைன்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சா நல்லா இல்லை, கேட்கறது கூட கிடையாது, நல்லா இல்லையாமே. அந்த கண்ணாடியை நம்ம நினைச்சா நல்லதாகவும் மாட்டி விட முடியும். தயவு செஞ்சு இதுல கெஞ்செல்லாம் தேவையில்லை. இது யார்ட்டுமே நான் வந்து சொன்னேன், இந்த பதிவு போடும்போது இந்த படம் பார்க்கணும்னா உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். யார்ட்டுமே இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி யார்ட்டுமே கெஞ்சன அவசியமே இல்லை. தரமான ஒரு வேலை செஞ்சிருக்காரு, அதுக்கான மரியாதை கண்டிப்பா வரும். இந்த படம் சம்பாரிச்சு கொடுக்காதுன்னு நினைக்க வேணாம். இதோடைய ஒர்த்து என்னங்கிறது வந்து உங்களுக்கு படம் ரிலீஸுக்கு பிறகு தெரியும், விமர்சனம் வந்து பிறகு மாபெரும் விலைக்கு இந்த படம் போகும். இந்த படத்துடைய ஹீரோயின் நேரடியா பார்க்கும்போது அந்த அடையாளமே இல்லை, அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த படத்துல நிறைய இருக்கு, பக்கம் பக்கமா இந்த படத்தை எழுதலாம். பாலச்சந்தர் வந்து காதல் படம் பார்த்துட்டு பாலசக்தி சாருக்கு ஒரு லெட்டர் எழுதினார். அது மாதிரி ஒவ்வொரு இயக்குனரும் இந்த படத்துக்கு வந்து அத்தனை பக்கம் பக்கமா எழுதி அவருக்கு அனுப்பலாம். கூடியவர்கள் இன்னும் மிக முக்கியமான இயக்குனர்கள் இந்த படத்தை பார்ப்பாங்க. இது வந்து இந்திய சினிமால உலக சினிமாவுக்கே ஒரு அடையாளமான ஒரு படம். இந்த படத்துல வேலை பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+ multi+ languages exclusive movies brand new web series interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.